ஆளுங்கட்சி மேல உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அதுல ஒரு டாப் 2 விமர்சனம் மட்டும் நீங்க சொல்ல முடியுமா? முதல்ல பிறப்பால் ஒரு முதலமைச்சரை உருவாக்க கூடாது. மக்களை பத்தி தெரியாமலேயே ஒரு வெறும் அதிகாரத்தை நோக்கிய ஒரு அரசியலா மாறும் பொழுது முதல் விமர்சனம் பாத்தீங்கன்னா ஐடியாலஜி பேசிட்டு, ஆனா அந்த ஐடியாலஜினா கொள்கைகளை பேசிட்டு அந்த கொள்கைப்படி நடக்காம ஒரு அரசை உருவாக்குவது. ஒரு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நிறைய நிறைய கொள்கைகளை பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தொழிலாளர்கள் சட்டமாகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஊழல் ஒழிப்பா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் மது ஒழிப்பா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் பெண் பாதுகாப்பா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பேசின பிறகு இவங்க வந்தா இதை செய்வாங்கன்னு மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா முதலமைச்சரான பிறகும் அதிகாரம் வந்த பிறகு ஒவ்வொரு துறையிலையும் இப்ப நேற்று கூட அமைச்சர் நகராட்சி துறையில ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஒரே ஒரு போஸ்டிங் 25 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு இளைஞர்கள் படிக்கிறாங்க, வேலை கவர்மெண்ட்ல கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா 25 லட்சம் கொடுத்தாதான் ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு கரப்ஷனை ஏன் உருவாக்கணும்? எதிர்கட்சியா இருக்கும்போது அதை எதிர்த்து போராடி இருக்காங்களே. குரூப் 2 திடீர்னு கேன்சல் பண்றாங்க, திடீர்னு ஆன் பண்றாங்க. சோ இதெல்லாம் நிர்வாக சீர்கேடுகள். எல்லாரும் நிர்வாகத்தை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், ஃபைட் பண்றோம், ஃபைட் பண்ணி நாளைக்கு முதலமைச்சரும் ஆகிறோம். ஆனா நிர்வாகம் எப்படி இருக்கணும்? ஒரு அட்வொகேட்னா 3 வருஷம் படிக்கணும், அங்க இருந்து சீனியர் ஆகணும்னா 15 வருஷம் ஒர்க் பண்ணணும். ஆனா ஒரு ஐபிஎஸ் மினிஸ்டர்னா அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குமானா நாலேஜ் இருக்காது. ஒரு பிடபிள்யூ மினிஸ்டர்னா நாலேஜ் இருக்காது. ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னா அதுக்கு நாலேஜ் இருக்காது. அப்ப இந்த 5 வருஷத்துடைய ஒவ்வொரு செயலும் அடுத்த 20 வருஷத்துக்கான அடித்தளம். அப்போ ஒரு முதலமைச்சர் நிர்வாகத்தை எந்த அளவுக்கு உள்வாங்கி அதுல கரப்ஷன் 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா கரப்ஷன் சார்ஜுங்கிறது ஏற்படாம முதலமைச்சர் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் 1 ரூபாய் தொட மாட்டேன் அப்படின்னு ஒரு உண்மையாலே ஒரு முதலமைச்சர் முடிவு எடுத்துட்டா கீழே இருக்கவங்க முதல்ல தொட மாட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க லேயரை நம்ம கொண்டு போலாம். அப்ப எல்லா கொள்கைகளும் பேசிட்டு நிர்வாகம் ஃபெயிலியர் ஆகும் பொழுது மக்கள் இந்த கொள்கைகளே தூக்கி எறிவாங்க. அது இன்னும் ஆபத்தானது. 2014 காங்கிரஸ் கட்சி ரொம்ப நல்ல கட்சி, நல்ல கொள்கைகள் பேசுவாங்க. அடிப்படையில 100-125 வருஷம் கட்சி அது. ஆனா 2014 ஏன் மக்கள் பிஜேபி ஜெயிக்க வச்சாங்க? இதே ப்ராப்ளம் தான், நிர்வாகம் சீர்கேடும் ஊழலும். அப்போ இந்த மக்கள் பாக்குறாங்க, நீ நல்ல எல்லாரும் சமம்னு சொல்ற, அம்பேத்கரை பத்தி பேசுற, காந்தி பத்தி பேசுற, ஆனால் ஏன் உங்களுக்கு திருப்பி தேர்ந்தெடுக்க கூடாது? நீ நிர்வாகம் சரியில்லை. அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு ஒரு சார்ஜ் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் கட்சி பாருங்க 15 வருஷமா போராடிட்டு இருக்கு. அவங்க ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டு எல்லாரும் சமம்னு நினைக்கிறவங்க. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போராடிட்டு இருக்காரு அடுத்த ஆட்சி அமைக்கணும். ஆனா எதுக்காக ஏன் இன்னி வரைக்கும் போராடுறான்னா, அன்னைக்கு இருந்த நிர்வாகம் ஃபெயிலியர் ஆகும் பொழுது அதோட பிரச்சனை இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அது ராகுல் காந்தி அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னா மக்கள் கோவம் தூக்கி எறிவாங்க. அப்ப நீங்க என்ன ஐடியாலஜி பேசினாலும் அதை நீங்க செய்யலன்னா ஒரு கோவம் வரும். அதுதான் இங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்க செய்யக்கூடிய தவறுகள் நாளைக்கு வலதுசாரி சிந்தனைகள் திடீர்னு ஒரு தலைவரை கொண்டு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு நாளைக்கு மத பிரச்சனையோ இல்ல சாதி கலவரமோ உருவாதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மக்கள் எப்பயுமே நல்ல நிர்வாகம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆட்சி மாறி இருக்கு இது வரைக்கும், அம்மா ஜெயலலிதா அம்மாவும் கருணாநிதி சார் இருக்க வரைக்கும் ஐடியாலஜிக்கலா 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கா? ஒரே கொள்கையா தான் இருப்பாங்க. ஆனா ஏன் மாத்தினாங்க? நிர்வாக கோளாறு இருக்கும் போது இது மாதிரி காவல்துறையை வச்சு முடக்கிறது, கைது பண்றது. இதை ஒரு முதலமைச்சரும் சுத்தி இருக்கும் செய்ய முதலமைச்சரா இருக்கக்கூடிய சொத்தனுடைய மகன், இப்படியே வச்சு பாருங்க, முதலமைச்சர் கூட இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் டெப்டி சிஎம் இருக்காரு. அவரு ரெட் ஜெயின் ஒரு கம்பெனி நடத்துறாரு. இதுவே ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சினிமா துறையில எதுக்கு முதலமைச்சருடைய குடும்பம் தலையிடணும்? ஏன் படம் எடுக்கணும்? ஏன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்? இதுவே ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்ப நான் அரசியலுக்கு வந்துட்டேன், நான் நாளைக்கு ஒரு தொழில் பண்றேன், இன்னைக்கு என்னோட பேலன்ஸ் ஷீட் என்னன்னு நாளைக்கு தேர்தல் நிற்கும் போது காமிச்சிருவேன். என்னோட தொழில் என்ன, என்னோட வரவு என்ன. நான் ஜெயிச்ச பிறகு என்னுடைய வரவை ஒரு 2000 கோடி ரூபாய் நான் லாபம் காமிச்சேன் அப்படின்னா ஒரு அமைச்சரா இருந்துட்டு இந்த அரசு கிட்ட இருந்து நான் மிஸ்யூஸ் பண்ணிருக்கேன்னு அர்த்தம், கான்ஃபிளிக்ட் பண்றேன்னு அர்த்தம். எப்பயுமே பதவி இருக்கும்போது சொல்லிடுவாங்க, ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது, எந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடாது, பாலிட்டிஷியன் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ உங்க கண்ணு முன்னாடியே ஒரு உதாரணம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் எந்த படம் ரிலீஸ் ஆகுது? ரெட் ஜெயிண்ட் மூவி ரிலீஸ் பண்ணக்கூடியதான் ரிலீஸ் ஆகுது. ரெட் ஜெயிண்ட் யாரோடது? முதலமைச்சருடைய மகன்து, இன்னைக்கு முதலமைச்சரோட பேரன்து. இதுவே மிகப்பெரிய ஒரு ஊழல். 2021க்கு முன்னாடி நீங்க கேட்கணும், நம்மளாம் ஒரு கொஸ்டின் கேட்கணும். 2021க்கு முன்னாடி
உதயநிதி அவர்களை பார்த்து ஒரு பிரஸ் மீட்ல கேட்கணும், பிரஸ் மீட் வரலையா, பிரஸ் மீட் வரலையா, பிரஸ் மீட்ல கேட்கணும். 2021 முன்னாடி உங்க கம்பெனி எத்தனை படம் எடுத்துச்சு, எவ்வளவு லாபம் பண்ணீங்க? அது ஏன் 2021 உங்களுடைய தந்தை முதலமைச்சர் ஆன பிறகு, மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு எப்படி இத்தனை படம் எடுக்கிறீங்க? இப்ப கூட கமலஹாசன் அவர்களையும் ரஜினிகாந்த் வச்சும் படம் எடுக்கிறாங்க. ஒரு இன்ப நிதின்னு ஒரு 20 வயசு பையனால இப்படி ஒரு மூவி எடுக்க முடியுமா? ஒரு 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்க முடியுமா? அப்ப ஒரு ஆளுங்கட்சி மக்கள் கொள்கைகளை பேசி எதிர்கட்சியாக இருந்து உங்களை முதலமைச்சர் ஆக்கும் பொழுது உங்களுடைய அதிகாரம் எதுக்கு பயன்படுத்துறீங்க? உங்களுடைய அதிகாரம் மக்களுக்கானதா இருக்கா, இல்ல உங்க குடும்பத்துக்கானதா இருக்கா, இல்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கானதா இருக்கா, இல்ல உங்க அமைச்சர் கூட இருக்கக்கூடிய மகன்களுக்காக இருக்கா? சோ அப்ப என்ன ஆயிடுதுன்னா, யாரு பணபலம் இருக்கோ அவங்க மட்டும்தான் அரசியலுக்குள்ள எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும். இந்த காம்படிஷனே தப்பு. நான் தொழில் பண்ணேன், எனக்கு தொழிலே பிடிக்காது, ஆனா அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கும் பொழுது தொழில் பண்ணாம இருந்தா ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாத ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம குறிக்கோளை நிறைவேற்றணும் அப்படின்னா ஒரு சாமானியன் இனி வர முடியாது, ஒரு சாமானியன் ஒரு அரசியல் வர முடியாது. எங்களோட குறிக்கோள், நாங்க எல்லாம் ஃபைட் பண்ணி மேல வந்த பிறகு ஒரு சாமானியன் ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும், ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கணுங்கிற எங்களுடைய ஃபைட் போயிட்டு இருக்கு. இனி ஒரு 20-30 கோடி ரூபாய் இல்லாம ஒரு எம்எல்ஏ உருவாக முடியாது, ஒரு 50 கோடி ரூபாய் இல்லாம ஒரு எம்பி ஆக முடியாதுன்னா இங்கேயே பிரச்சனை இருக்கு. அந்த பணத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னா இந்த நிர்வாகத்துல தான் உருவாக்குறாங்க, இந்த அமைச்சர்கள் அவங்களுடைய துறையில இருந்து உருவாக்குறாங்க. ரோடு போடாம ரோடு போட்டேன், பாலம் கட்டாம பாலம் போட்டுட்டேன், தண்ணி கொடுக்காம தண்ணி கொடுத்துட்டேன், இந்த மாதிரி பில்லு போட்டு 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 வேலை கொடுக்காம வேலை கொடுத்துட்டேன்னு பணம் வாங்குறது, இதுதான் ஊழல், மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழலை முதலமைச்சர் கண்டு காணாம இருக்கும் பொழுது இதை கொஸ்டின் கேட்டுதான் ஆகணும். இப்ப இந்த ஊழல் எப்படி சாதியை எதிர்க்கிறோமோ, எப்படி மதத்தை இருக்கிறோமோ அதுக்கு சமமா ஊழலையும் நம்ம எதிர்த்தாதான் நிர்வாகம் வரும். நிர்வாக மாற்றம் இல்லாமல் அடுத்த ஜனநாயக மட்டத்தை நம்மளால் உருவாக்க முடியாது. அப்போ ஒரு சாதாரண ஒரு நிறுவனம் ஒட்டுமொத்த சினிமா துறையையும் கண்ட்ரோல் பண்ணுது. அங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாத்தையும் ஏன் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, பப்ளிக் முன்னாடி யாரெல்லாம் அதிகமா தெரியுறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு கட்சி சார்புடைய மாத்தணும். அவங்களுக்கான அவங்களை நீங்க ஏதாவது எடுத்து பேசிட்டா உங்களுக்கான வாய்ப்புகளை உடனே நிப்பாட்டிடுவாங்க. ஒரு ஹீரோ எடுத்து பேசிட்டா அதுக்கான வாய்ப்புகளை நிப்பாட்டிடுவாங்க. ஒரு ஹீரோ அரசியல் வரணும்னு நினைச்சா அவர் படத்தையே நிப்பாட்டிடுவாங்க. இங்க எங்க ஜனநாயகம் எங்க இருக்கு? இங்க எல்லோரும் சமம், எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 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 நடிகரா இருக்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வரலாம், ஏன் அவர் படத்தை நிப்பாட்டுறாங்க? அப்ப இந்த பிரச்சனைகள் தான் மக்கள் ரொம்ப 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 உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அது இந்த 26 தேர்தல தெரியும். ஒரு சினிமா துறையை கண்ட்ரோல் பண்றாங்க. எந்த தொழில் பண்ணாலும் இன்னைக்கு இந்த அரசு முதலமைச்சர் அவர்களும் சரி, துணை முதலமைச்சர்களும் தன்னுடைய அந்த தொழிலே கண்ட்ரோல் பண்ணும் பொழுது மக்களுக்கு தெரியும் ஒரு நேர்மையான அரசை உருவாக்கணும். நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு நேர்மை இல்லைனாலும் மக்கள் தூக்கி எறிவாங்க. இது மக்களுடைய தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாமே தெரியும். அப்ப ஒரு நேர்மையான அரசு வேணும்னு கேட்க. அதனாலதான் எங்களுடைய தலைவர் அண்ணன் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தவர் ₹1 நான் டச் பண்ண மாட்டேன். டச் பண்ணா என்ன கேள்வி கேளுங்க. இது ஏன்னா ஒரு தலைவர் அந்த டிசிஷன் எடுத்துட்டாருன்னா அது கீழே இருக்கிறவங்க அதை மீறி எதுவும் செய்ய முடியாது. இதுதான் பிரச்சனை. தன்னுடைய மகன் தன்னுடைய பேரன் சினிமா துறையை கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லா தொழிலையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் மித்தவங்க எந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு ஒரு தொழிலிருந்து பணத்திலிருந்து வர்றது மிகப்பெரிய ஒரு பெரிய குற்றம்னு நாங்க நினைக்கிறோம். டிவிகே